நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, துணி துவைக்கலான்னு. ஃபீவரிஷா இருக்கு, மாத்திரை வாங்கிட்டு வான்னு. அப்புறம் எதுக்கு துணி துவைக்கிற? வேற என்ன பண்றது, துவைச்சு தானே ஆகணும். அப்படி சிரிச்சா மீனாட்சி பளிச்சிடும் வெண்மேனு விளம்பரத்துல பார்த்திருப்ப. இப்போ அபி தேக்கோ பியூர் ஒயிட். டேய் டேய் வேணாண்டா. மீனாட்சி, இந்த சரவண ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அப்புறம் அவன் பேச்ச அவனே கேட்க மாட்டான். இப்படி வா. பஞ்ச் டைலாக்லாம் போதும், நீ கிளம்பு. மீனாட்சி, சீரியஸா தான் சொல்றேன். விளையாடாதடா. இல்ல இல்ல, இன்னைக்கு சரவணன் துவைக்கிறான், அடி பின்னி எடுக்கிறான். உன் சேலை எல்லாம் இன்னைக்கு அம்மா அப்பான்னு கத்த போது பாரு. ஐயா சாமி, ஆளை விடு. ஏற்கனவே உங்க அம்மா கிட்ட எனக்கு நல்ல பேரு. நீ சேலையை துவைக்கிறேன் பாவாடையை துவைக்கிறேன்னு என்ன வம்பல மாட்டி விட்டுறாத. மீனாட்சி, இந்த சின்ன பக்கெட்டுக்குள்ள அதெல்லாம் வேற இருக்கா? சாமி கிளம்பு சாமி, விடு. ஏய் வேணாண்டா. கட்டின பொண்டாட்டி காய்ச்சல் இருக்கிறா, பார்த்துட்டு சும்மா இருந்தா நல்லா ஆம்பளையா? அவன் பொண்டாட்டிக்காக தாஜ்மஹால் கட்டுறான். இந்த சரவணா ஒரு புடவை துவைக்க மாட்டானா? சரவணா வேண்டாண்டா. விடு மீனாட்சி. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டேன் கண்டவர்கள் சொல்ல கண்டே. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டே. என்னடா இது? என்டர்டெயின்மெண்ட். வேலை செய்யற கலைப்பு தெரியாம இருக்க. வேணும்னா நீ எதிர்பார்த்து பாடு. யாருக்கு வேணும்னா? உனக்கு வேணும்னா இல்ல, எனக்கு வேணும்னா இல்ல, நமக்கு வேணும்னா. எதுவும் முடியலனா இப்படி சிரிச்சுட்டே இரு, இது கூட நல்லா தான் இருக்கு. தக்க தோய தோய தோயா தோயா, துணி தோய தோய தோயா தோயா, தக்க தோய தோய தோயா. மீனாட்சி, காஃபி அடிக்குமா? சாரிங்க, நான் மீனாட்சின்னு நினச்சிதான் வந்து. காஃபியா? இல்லை பரவாயில்ல. நான் சுகர் கம்மியா ஜாஸ்தியா? இல்லை மீடியமாகவே போடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸுங்க.
ஹலோ, என்ன என்ன வேணும்? பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப உறுத்துதுங்க. பரவாயில்ல. பாதிக்கப்பட்ட நீங்கள் மன்னிச்சிட்டீங்க. தப்பு பண்ணின என்னால் அதை மன்னிக்கவும் முடியல, அதை மறக்கவும் முடியல. உங்களை தொந்தரவு பண்ணணுன்றதுக்காக அதை சொல்லலை. என்ன வேணும்? ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஆ. ப்ளீஸுங்க. ம். என்னம்மா பண்ற? 4 நாள் வீட்ல இல்ல, வீடு வீடாவே இல்ல. இதுக்கெல்லாம் வேலைக்காரங்க யாரும் இல்லையாம்மா? வேலைக்காரங்க எதுக்குப்பா? இல்லம்மா, இவ்வளவு பெரிய வீடா இருக்க. சும்மாவே இருந்தா போர் அடிக்கும் இல்லையாப்பா? நான் கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிங்க அத்தை. மட்டனோ சிக்கனோ மாமா வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நான் வர்றதுக்கு 1:30 ஆயிடும். வர்றேன். சரிங்க அத்தை. மீனாட்சி, உங்க அம்மாவை ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லலாம்ல? வருஷம் பூரா சமைச்சிட்டு இருக்காங்க, இங்க வந்து சமைக்கணுமா? ரெஸ்ட் எடுக்கட்டும்பா. அது இல்லம்மா. அப்பா, உங்களுக்கு ஏன் கையால சமைக்கிறது ஒரு சந்தோஷம். சரிம்மா, வெங்காயம் பூண்டு ஏதாவது உரிச்சு தரட்டுமா? வேண்டாம்ப்பா. இல்லம்மா, எனக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் பூண்டு இருந்தா கொடு, உரிச்சு கொடுக்குறேன். மீனாட்சி, என்னப்பா? இங்க வாமா. ஒரு நிமிஷம்ப்பா, செடிக்கு தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, இங்க வா. நீ உட்காரு. என்னப்பா? உட்காருமா. முகம் தொடச்சுக்க. தொடச்சுக்கம்மா. என்னம்மா இதெல்லாம்? என்ன? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? புரியலப்பா. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். காலையில எந்திரிக்கிற, குளிச்சு ரெடி ஆகி வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காஃபி போட்டு கொடுத்து டிஃபன் ரெடி பண்ற, மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குற, சட்டை பேண்ட் அயன் பண்ற, அப்புறம் வீட்டை பெருக்கிறது, துடைக்கிறது, அப்புறம் மத்தியான சமையல், திரும்பவும் துணி துவைக்கிறது, காய போடுறது, சாயங்காலம் தோட்ட வேலைகள், அதுக்கப்புறம் ராத்திரி சமையல், அப்புறம் சமைச்ச பாத்திரத்தெல்லாம் கழுவுறது. என்னம்மா இதெல்லாம்? இதெல்லாம் பண்ணி தானேப்பா ஆகணும். அப்படி இல்லம்மா, வீட்டில் யாருமே எந்த வேலையும் செய்யற மாதிரி எனக்கு தெரியலையே. அப்படிலாம் இல்லப்பா, அத்தை சமையல்லாம் பண்ணுவாங்க. முன்னாடி பண்ணிருக்காங்க, நீ வந்ததுக்கு அப்புறம் பண்றது இல்ல. கரெக்டா? ஆமாப்பா. வீட்டு வேலையெல்லாம் பண்றதுல தப்பு இல்லம்மா. இது எல்லாத்தையும் நீ சந்தோஷமா தான் பண்றியாம்மா? என்னப்பா கேள்வி இது? சந்தோஷமா தான் பண்றேன். நமக்காக அம்மா இதெல்லாம் சந்தோஷமா தானே பண்ணுவாங்க. ஆமாம்மா, அவ காலம் வேற. அவளுக்கு தெரிஞ்சது சமையலும் வீட்டை பெருக்கிறதும் பாத்துக்கிறதும் தான். அவளுக்கு தெரிஞ்ச வேலையை சரியா பண்ணா. ஆனா உனக்கு தெரிஞ்சது இது மட்டும் இல்லையே. அப்பா. மீனாட்சி, மாப்பிள்ளை வீட்டுக்கு உன்னை ஒரு வேலைக்காரியா நான் அனுப்பி வைக்கலம்மா. எனக்கு இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீ அப்படி ஆயிட்டோன்னு பயமா இருக்குமா? ஏன் மாப்பிள்ளையும் சம்மந்தியும் புரிஞ்சுக்கலன்னு ஆச்சரியமா இருக்கு. உலகம் பூரா பெண்கள் அப்படிதானேப்பா வாழறாங்க. ஆமாம்மா, உலகம் பூரா பெண்கள் அப்படித்தான் வாழறாங்க. ஆனா என் மக அப்படி வாழறது எனக்கு இஷ்டம் இல்லம்மா. தவம் இருந்து உன்னை பெத்தேன், பார்த்து பார்த்து உன்னை வளர்த்தேன். என் மக பெரிய ஆளா வரணும்னு தான் நீ ஆசைப்பட்டதெல்லாம் படிக்க வச்ச. நீ படிச்ச படிப்பு பூரா உன் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண போதும்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்புமா. உன்னுடைய கடமை செய், அதை நான் வேணான்னு சொல்லல. அதே சமயத்துல உன்னுடைய கனவுகளையும் ஒருபோதும் விட்டு கொடுக்காத. எல்லா ஆம்பளைங்களுக்கும் குடும்ப வாழ்க்கை ஒன்று இருக்கு. பர்சனலா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் வாழ்க்கை இருக்கு. டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படலாம், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படலாம், ஒரு கவிஞர் ஆகணும்னு ஆசைப்படலாம். அதையெல்லாம் அவனும் செய்யறான். கடைசி வரைக்கும் அதாவே வாழறான். அதே சமயத்துல கல்யாணமும் பண்ணிக்கிறான்,
குழந்தையும் பெற்றுக்கிறான். அதுவும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா பொண்ணுங்க இப்படிலாம் ஆகணும்னு கனவு மட்டும்தான் காண்றாங்க. 100க்கு 80 பொண்ணுங்க பண்ணக்கூடிய ஒரே வேலை எவனோ ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா இருக்கிற வேலை மட்டும்தான். அது தப்புமா. வீட்டை பார்த்துக்க, சமையல் பண்ணு, மாப்பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணு. உனக்குன்னு என்ன பண்ணிக்கிட்ட அதை யோசிக்கணும்ல. அப்பா, நான் ஒரு சாதாரண பட்டிக்காட்டாமா. எனக்கே நீ இப்படி இருக்கிறது கஷ்டமா இருக்கு. என் அறிவுக்கு பட்டதை சொல்றேன். இன்னும் இங்க இருக்கிற பெரிய ஆளுங்க இதை விட தெளிவா சில விஷயங்களை சொல்லுவாங்க. நீ மீனாட்சியா என்ன பண்ண அப்படிங்கிறதுல தான் அப்பாவுக்கு பெருமையும் சந்தோஷமும். பாதி வாழ்க்கை வைத்தியநாதனுக்கு பொண்ணா இருந்தேன், மீதி வாழ்க்கை சரவணனுக்கு பொண்டாட்டியா இருக்கேன்னு நீ சொன்னேன்னா அதுல எனக்கு எந்த பெருமையும் சந்தோஷமும் இல்லம்மா. உன் அளவுக்கு நான் படிக்கல. என் மனசுல பட்டதை சொன்னேன். நீ யோசிச்சு உனக்கு சரின்னு பட்டதை செய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், ஒரு காஃபி விட. என்ன பார்க்குற? வீட்ல யாரும் இல்ல? இருக்காங்க, அவங்கள இது போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒரு காஃபி கூட. இந்தா. என் சோப்பு தீந்துச்சு, எடுத்து வச்சா? அப்படியே இருந்தா இது அப்பா கிட்ட கொடுத்துரு. டிஃபன் எதுவும் பண்ணலையா? நீ இவ்வளவு சீக்கிரம் வருவன்னு யாருக்கு தெரியும்? அதான் வந்துட்டல, ஏதாச்சும் பஜ்ஜி சொச்சு போறது. நீ தான் வெளிய இருந்து வரல, ஒரு பப்ஸ் கேக் ஏதாவது வாங்கிட்டு வருது. நான் ஒன்று சொன்னா நீ ஒன்று சொல்றியா? இல்ல, கேட்டேன். அது இருக்கட்டும். காலையில சாப்பாடு கட்டி கொடுக்கும்போது அப்பளம் ஏன் வைக்கல? ஒன்னும் சரியில்லை மீனாட்சி. அவன் பாட்டில சாம்பார், பாக்கெட்ல அப்பளம். இவ்வளோ ஏன் நம்ம மூர்த்தியோட ஒய்ஃப் அவ லஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு டப்பால பர்ஃபி, பல்லு குத்த குச்சி இதெல்லாம் வச்சு அனுப்புறாங்க. என்னடி? நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். ஏன்? ஏன்னா எதுக்கு? ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்ப எதுக்கு நீ வேலைக்கு போறன்னு ஆசை பண்ணோம்? ஜாலியா சமைச்சுக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே ராணி மாதிரி இருக்கலாம்ல. வீட்ல இருக்கிறது சந்தோஷம் யார் சொன்னா? இல்லடி, வேலைக்கு போறது கஷ்டம் இல்லையா? அப்படியா? ஆமா. அப்புறம் நீ ஏன் வேலைக்கு போற? அப்படியே தோட்டத்தை பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ராஜா மாதிரி சந்தோஷமா இருக்கலாமே. இப்ப எதுக்கு ஏட்டிக்கு போட்டியா பேசுற? இல்ல, வேலைக்கு போறது கஷ்டம், வீட்ல இருக்கிறது சந்தோஷம்னா நீ எதுக்கு போறங்கற? நான் வேலைக்கு போலனா பூவாக்கு என்ன பண்றது? ஓ, சாப்பாட்டுக்காக தான் வேலைக்கு போறேங்கற? அப்படி இல்ல, வேலைக்கு போனா தான் சாப்பிட முடியும்ன்ற. ஓஹோ, அப்போ சாப்பாடு இருந்திருந்தா வேலைக்கு போக மாட்டேன். ஏய், இப்ப என்ன உனக்கு? இல்லடா, போதுமான அளவுக்கு பணம் இருந்துட்டா வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கற. அது எப்படி? இப்ப நான் ரேடியோல ஆர்ஜேவா இருக்கேன், டிவில விஜய் ஆகணும், சினிமாவில் நடிச்சு விஜய் ஜெய் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணணும், ஆஸ்கர் வாங்கணும். ஓ, இதுக்கெல்லாம் தான் நீ வேலை செய்யற இல்லையா? மீனாட்சி, நாம நல்லா இருக்கிறதுக்கு பணம் வேணும். அதே மாதிரி வாழ்க்கையில நான் ஏதாச்சும் சாதிக்கணும்ல, அதுக்காக தான் வேலைக்கு போறேன். சரவணா, இதே 2 காரணங்களுக்காக நானும் வேலைக்கு போலாம்ல. இப்ப நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், அப்புறம் எதுக்கு நீ வேலைக்கு போனோம்? கஷ்டம்னா அப்ப நான் வேலைக்கு போன பிரச்சனை இல்ல. இல்ல மீனாட்சி, இப்ப சில பேர் இருக்காங்க, ஒருத்தர் சம்பளம் குடும்பம் நடத்த பத்தாது, அப்ப வேலைக்கு போனா ஓகே. இல்ல புருஷன் சரியில்லை, அவன் ஒரு ஊதாரி பொறுப்பு இல்லாதவன், அப்போ ஒய்ஃப் வேலைக்கு போய் சம்பாதிச்சா அது ஓகே. நமக்கு தான் அந்த மாதிரி எந்த காரணமும் இல்லையே. இல்ல, ரெண்டாவது ஒண்ணு சொன்னியே, சாதிக்கணும் அது இதுன்னு, அதெல்லாம் பொண்ணுங்களுக்கும் கிடையாதா? அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். புருஷன் சாதிச்சா பொண்டாட்டிக்கு பெருமை இல்லையா? நீ சாதிக்கிறதுல எனக்கு என்னடா பெருமை? மீனாட்சி, திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. அப்போ நான் செய்யணும். வீட்டை பாத்துக்க, புள்ள பெத்துக்க, அவங்கள வளர்த்து ஆளாக்கு, பையனை இன்ஜினியர் ஆக்கு, பொண்ணு IAS ஆபீசர் ஆக்கு. உன் பொண்ணு மட்டும் படிச்சு IAS ஆகணும்,
அது ராக்கெட் ஓட்டணும். உன் பொண்டாட்டி மட்டும் உனக்கு சமைச்சு போட்டுட்டு உன் ஜட்டி பனியான துவைச்சு போட்டுட்டு இருக்கணும். என்ன ஒரு ஆம்பளத்தனம். இப்போ என்ன உனக்கு வேலைக்கு போகணும் அவ்வளோதானே? போகலாம். எப்போ? என்ன அவசரம்? மெதுவாக போகலாம். அதுக்குள்ளே குழந்தை உண்டானா வளகாப்பு செஞ்சு ஊருக்கு அமுச்சு விட்டலாம். டேய் கேடி, நீ மனசுக்குள்ள பேசுற சத்தம் இங்க கேக்குதுடா. என்ன குழந்தை உண்டானா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு பாக்குறியா? இல்லையே. தெரியும்டா டேய். இப்போ என்னடி வேணும் உனக்கு? நான் வேலைக்கு போகணும். அப்போ வீட்டை பார்த்துக்கிறது யாரு? வீட்டை என்ன பாத்துக்கணும்? வீட்டை பாத்துக்கோ. இந்த சமையல் கிமையல் மற்ற வேலைலாம்? ஊர் உலகத்துல வேலைக்கு போற பொண்ணுங்கெல்லாம் சமைக்கிறது துவைக்கிறதெல்லாம் இல்லையா? கஷ்டம்டி. கஷ்டம்னா நீ ஹெல்ப் பண்ணு. என்னோடது என்ன 9 to 6 போற மாதிரி ஆபீஸ் வேலை நினைச்சா? 24 hours யோசிக்கிற கிரியேட்டிவ் ஜாப். அப்போ ஹோட்டல்ல சாப்பிடுவோம், துணியெல்லாம் லாண்டரியில போடுவோம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இல்ல இப்படி பண்ணுவோம், என்னோட வேலையை நான் பாத்துக்கிறேன், உன்னோட வேலையை நீ பாத்துக்கோ. அப்ப எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன்? இப்பதான்டா நீ உண்மையை பேசியிருக்க. இப்ப தெரியுதுடா நீ என்ன காரணத்துக்காக கல்யாணம் பண்ணனு. ஏய் சும்மா மாத்தி மாத்தி பேசாத. இப்போதைக்கு நீ வேலைக்கெல்லாம் போக முடியாது. ஒழுங்கா வீட்டை பாத்துக்க. எப்ப நீ வேலைக்கு போலாம் நான் சொல்றேன். ரொம்ப திமிரான பேச்சுடா இது. என்ன மீனாட்சி? என்ன ஒண்ணு மீனாட்சி, நான் வேலைக்கு போறேன் போகல அது ரெண்டாவது விஷயம். சொன்னதுக்கே ஒரு ரியாக்ஷன் இவ்வளவு தப்பா இருக்கே. என்னமோ செய்யக்கூடாத விஷயத்த பண்ணிட்ட மாதிரி பதற. நான் வேலைக்கு போறேன். போக கூடாது. போவேன். போக கூடாது. டேய் போடா. இந்தாங்க. நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன பேசணும்? சாரி. நிஜமாவே நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு இந்த நிமிஷத்து வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வருண்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க இப்படிதான் நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ யோசிச்சா கூட எனக்கு அசிங்கமா இருக்குங்க. எனக்கு விரோதிகள்லாம் 1000 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன வேணாலும் நினைக்கட்டுங்க. அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதே இல்லை. மனசார என்னை நேசிச்ச நீங்கள் என்னை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்கிறது என் மனசுக்குள்ள அறுத்துட்டே இருக்குங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் பண்ணது தப்பு தான். ஆனால் அந்த தப்பை சாதாரணமாக பண்ணிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நான் சந்தோஷமா இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு இந்த நிமிஷத்து வரைக்கும் நான் செத்துட்டு தாங்க இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க. ஆனால் நான் அந்த தப்பை பண்ணிட்டு நான் சந்தோஷமா இல்லைன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அவ்வளோதான். வேற நான் எதுவும் உங்ககிட்ட எதிர்பார்க்கலைங்க. உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம் இருந்துச்சு, ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. இப்ப யோசிச்சு பார்க்குறப்போ உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. தப்பு உங்க மேல இல்ல, என் மேலதான். இதுதான் நீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இப்படி ஒருத்தரை சூஸ் பண்ணது ஏன் தப்பு தான். விடுங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு. இந்த நிமிஷம் எனக்கு உங்க மேல பெரிய கோவமோ வருத்தமோ கிடையாது. நீங்களும் இதை யோசிச்சுட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டு உங்களை நீங்களே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நம்ம 2 பேருமே ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டோம். அது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. ஒண்ணு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நமக்கு பிடிச்சதை பண்ணிருக்கணும். இல்ல நீங்க என்ன சொல்றதுன்னு அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு நமக்கு பிடிச்சதை பண்ணிருக்கணும். 2மே நம்மளால பண்ண முடியல. அப்புறம் சும்மா வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதனால்தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதனால்தான் நீங்களும் பொண்ணு பார்க்க கிளம்பி வந்திருக்கீங்க. சரியாயிடும்.
நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்லணும்னு நினச்சேன். எதுக்குங்க? இல்லை, அன்னைக்கு ஃபோனில் உங்களை ரொம்ப மோசமாக திட்டிட்டேன். இல்லைங்க, உங்கள் நிலைமையில் வேற யார் இருந்தாலும் இப்படித்தான் நடந்துட்டுருப்பாங்க. சாரி. அட என்னங்க, நான் சாரி கேட்க வந்தா நீங்கள் போய் என்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு. வேற என்ன? வேற ஒன்றும் இல்லைங்க, இதான். நான் கிளம்பட்டுமா? சரிங்க. என்னை பார்த்து சாதாரணமாக பேச முடியலனாலும் ஓடி ஒளியணுன்ற அவசியம் இல்லை. நம்ம 2 பேருமே அடிக்கடி சந்திச்சு தான் ஆகணும். பழசெல்லாம் மறந்துட்டு எப்பயும் போல இருங்க. என்னங்க? இல்லை, பிரகாஷ் உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா? பிரகாஷ்க்கு என்ன பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு சரியா வரும்ல? என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும். நான் வரேன். ஏங்க, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா தமிழே உட்காரு. அட உட்காருப்பா. மீனாட்சி, மாப்பிள்ள வந்துருக்காருல, என்னான்னு பாரு. நீ விளையாடுமா தமிழே. விளையாட்டு நெக் டு நெக் போயிட்டு இருக்குது. எல்லாரும் 300ல இருக்கிறோம். என்னம்மா மாப்பிள்ளை காஃபி ஏதாவது? 7 மணிக்கு என்ன காஃபி? அதெல்லாம் ஆபீஸ்ல சாப்பிட்டு வந்திருப்பான். அடுத்து எவ்வளோ? 150 ரூபாய். யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது? எனக்கும் மீனாட்சிக்கும் தான் நெக் டு நெக் ஃபைட் போயிட்டு இருக்குதே. சரவணன் வந்துட்டல, நீ ஜெயிக்கிற. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, நானே ஆடுறேன். சரவணனை பொறுத்த வரைக்கும் இது கௌரவ பிரச்சனை. சில பேருக்கு சரவணன் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கு. ஐயோ, இப்ப எதுக்குடா சம்பந்தம் இல்லாம இந்த காரை எடுத்து வைக்கிறேன்? அப்படிதான் போய் கன்ஃபியூஸ் பண்ணோம். எதை எடுப்போம் நினைக்கிறோம் அதை எடுக்கக்கூடாது. எதை எடுக்க மாட்டோம் நினைக்கிறாங்களோ அதுதான் நம்ம எடுக்கணும். இப்ப எதை இறக்குறது? இந்த நாள் எதுக்கு ஒத்தையில சம்பந்தம் இல்லாம நிக்குது? விடு, கைராசிக்காரன் பக்கத்துல உட்காந்துருக்கேன். காடு வராமையா போயிடும். காடு வரும் அடுத்த கேம்ல. முடிஞ்சது. மாமா எவ்வளவு பாயிண்ட்? என்ன பாக்குற? காடை பாரு. ஆமா, ஒரு ரம்மியெல்லாம் எங்க காணோம்? இருந்த ரம்மியை தான் உடைச்சு டம்மி ஆக்கிட்டியடா. போச்சுமா, மாமா ஃபுல். அப்பா அவுட்டு. அண்ணே, உனக்கும் எனக்கும் தான். நமக்குள்ள என்னமா இருக்கு, நீயே எடுத்துக்க. விளையாட தெரியலன்னா மூடிட்டு போக வேண்டியதானடா. ஆட்டத்துக்கு எடுத்துட்டியடா. சந்தோஷமா? இன்னொரு அடி வா, மூக்க பேத்த. ஏய், என்ன? ஏய், கேக்குறேன்ல. உள்ள நுழைஞ்சு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் காஃபி குடிப்பியா? இப்படி ஓவரா பண்ணியிருந்தா வச்சுக்க, இனிமேல் உன் கையில காஃபியே குடிக்க மாட்டேன்.
என்னன்னா வெக்கமான சூடு சொரணம் எல்லாம் இல்லாதவன் நினைச்சா? வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருக்க, நீ மாட்ட அந்த பயம் இருக்கட்டும். காஃபிலாம் பெரிய மேட்ரா? நாங்கெல்லாம் அசால்ட்டா போடுவோம். தள்ளு. பாத்திரம் சூடா இருக்கும். எரிமலை கிட்டயே நெருப்ப பத்தி பேசுறியா? தெரியாமலா பாத்திரத்துல கைய வைப்போம். ஐயா சுட்டுச்சு சொல்ற சிரிக்கிற. எரிமலை கிட்டயே நெருப்ப பத்தி சொல்றியா? மீனாட்சி, என் வழக்கை, இடக்கை, நம்பிக்கை, வாழ்க்கை எல்லாமே நீதான். அது என்னமோ தெரியலடி, முழுசா ஒரு நாள் உன்கிட்ட கோவப்பட முடியல. விட்ரா, எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? மீனாட்சி, சட்னி ரொம்ப காரம்.